மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் வராத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவச்செய்தி, மாதந்தோறும் புதுகனி. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும் ஜீவ விருட்சம், அதன் இலைகள் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வோம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலின் புனித வருடத்தின் பிரதான மாதமாயிற்று. அந்த மாதத்தில் 2 காரியங்கள் சம்பவித்தன. ஒன்று, அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டனர். மற்றொன்று, அவர்கள் கானானை நோக்கி புறப்பட்டனர். அவர்களுடைய புனித வருடம் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பமாயிற்று. அது ஆபிப் அல்லது நிசான் மாதத்தில் துவங்குகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ரட்சிப்பில், அதாவது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் நாள் அன்று துவங்குகிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே, இந்த மாதம், அதாவது முதலாம் மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10 என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தது நியாயப்பிரமாண காலத்தின் முடிவை குறிக்கிறது. அவரே மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் மூலம் பாவம் என்னதென்று அறிவு ஒருவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 7 முதல் 9 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தின் மூலம் நாம் பாவிகள் என்று உணர்த்தப்படும் போது பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற தவிப்பு நமக்குள் ஏற்படுகிறது. அப்போதுதான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறோம், அதாவது அவரை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்திலே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீடு என்பது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தின்படி நம்மை காட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அனுபவத்திலே நம்மை வீடு என்று வெளிப்படுத்துகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தின்படி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் காண்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு தனி மனிதனின் ரட்சிப்புக்காகவும் கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமான செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது தெரிந்து கொள்ளப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பழுதற்றது என்பது கர்த்தராகிய இயேசு குற்றமில்லாத, அதாவது பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது என்று லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவம் செய்யவில்லை என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் பாவம் இல்லை என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவம் அறியாதவர் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண் என்பது ஜெயஜீவியத்தை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகம், மாம்சம், சுயம், பாவம், சாத்தான் யாவற்றையும் ஜெயித்தார். அவர் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாமும் ஜெயம் கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்காரும்படி வாஞ்சையா இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தின் 54, 55 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி 1 வயதுள்ளதாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு களங்கமற்றவராய் இருந்தார். ஒரு சிறு குழந்தை பாவம் அறியாததாய் இருப்பது போல தீமையை பொறுத்த விஷயத்தில் நாம் குழந்தைகளாய் இருக்க வேண்டும் என வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. 10ஆம் தேதி என்பதை நாம் புரிந்து கொண்டோம். 10ஆம் தேதியில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி 14ஆம் தேதி வரை வைக்கப்பட வேண்டும் என்று யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே நாம் காணலாம். அந்த ஆட்டுக்குட்டி 4 நாட்கள் வைக்கப்பட வேண்டும் என்பது அது பழுதற்றது என்பதை சோதித்து நிரூபிக்கும்படி அப்படி செய்யப்படுகிறது. அதுபோலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 3.5 அதாவது 4 வருடங்கள் சத்ரு மூலமாக சோதிக்கப்பட்டார். இது அவருடைய பரிசுத்தத்தை நிரூபிக்கும் சோதனையா இருந்தது. இதை லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 53, 54 வசனத்திலும், யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 46ஆம் வசனத்திலும், யோவான் 18ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். மேலும் 4 நாட்கள் என்பது அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம் ஆகியவைகளாகிய மனித வர்க்கத்தின் 4 காலங்களையும் காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு இந்த 4 காலங்களையும் சேர்ந்த மனித வர்க்கத்திற்காக அடிக்கப்பட்டார். யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே சாயங்காலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் என்பது ஒரு பகலின் முடிவாகும். ஆட்டுக்குட்டி சாயங்காலத்தில் அடிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு இக்கடைசி காலங்களில் மாம்சத்தில் வெளிப்பட்டு அடிக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது. இதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். சாயங்காலம் என்பது ஒரு பகல் முழுவதும் நாம் பிரயாசப்பட்டு உழைத்த பின்பு இளைப்பாறும் ஒரு நேரத்தை காட்டுகிறது. பாவத்தின் நுகத்தின் கீழ் வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நாம் கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிப்பதன் மூலம் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே அதில் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய இருதயமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதை காட்டுகிறது. இதை எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலும், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 19 முதல் 22 வசனங்கள் வரை உள்ள வசனங்களில் நாம் காணலாம். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் சங்காரக்காரன் பிரவேசிப்பதில்லை என்பது பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு அந்த பாவத்தின் நிமித்தம் தண்டனை இல்லை என்பதை காண்பிக்கிறது. ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு பஸ்காவை நாம் புசிக்க வேண்டும். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, பஸ்கா ஆட்டுக்குட்டியை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும் என்று யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நெருப்பினால் சுட்டு என்பது கர்த்தராகிய இயேசு நமக்காக பலியான போது அவர் நமக்காக சகிக்க வேண்டியதா இருந்த பாடுகளை காட்டுகிறது. இதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலும், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். புளிப்பில்லாத அப்பம் என்பது துர்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடே அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கசப்பான கீரை என்பது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை காட்டுகிறது. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பச்சையாகவும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் புசிக்க கூடாது என்று யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது எவ்விதத்திலும் நாம் சத்தியத்தின் ஆவிக்குரிய கருத்தின் சாரத்தை குறைக்க கூடாது என்பதை காட்டுகிறது. பாலில் தண்ணீர் ஊற்றும் போது அதன் சாரம் குறைந்து போய்விடும். அதுபோல எந்த கலப்படமும் செய்யாத கலப்பில்லாத உபதேசத்தின் மேல், களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அதன் தலையும் தொடையும் அதற்குள்ள யாவும் புசிக்கப்பட வேண்டும் என்று யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
தலை என்பது ஞானத்தையும் தொடை என்பது பலத்தையும் காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 1:24 யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்று யாத்திராகமும் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது. அறைகளில் கச்சை கட்டிக்கொள்ளுதல் என்பது சத்தியத்தால் நமது மனதின் அறையை கட்டிக்கொள்வதையும் பரம கானானை நோக்கி செல்லும் பிரயாணத்தை உறுதியான தீர்மானத்துடன் நாம் துவங்குவதையும் காட்டுகிறது. இதை 1 பேதுரு 1:13 எபேசியர் 6:14 நாம் காணலாம். கால்களில் பாதரட்சை என்பது நம் ஆவிக்குரிய பிரயாணத்தின் துவக்கம் முதல் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாயிருப்பதை காட்டுகிறது. இதை எபேசியர் 6:15 நாம் காணலாம். கையில் தடி பிடித்துக் கொள்ளுதல் என்பது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்துக் கொள்வதை காட்டுகிறது. இதை 2 பேதுரு 1:4 நாம் புரிந்து கொள்ளலாம். தீவிரமாய் புசித்தல் என்பது 2 கொரிந்தியர் 6:2 படி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் தாமதிக்க கூடாது என்பதையும் ரோமர் 12:11 படி அசதியாய் இருக்கக்கூடாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். யாத்திராகமும் 12:10 அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. விடியற்கால வெளிச்சம் என்ற சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு எந்த பாவத்தையும் நாம் அறிக்கை செய்யாமல் விட்டு வைக்க கூடாது. முழுவதுமாய் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்கும்படி அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று நீதிமொழிகள் 28:13 1 யோவான் 1:7-9 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பஸ்காவின் பிரமாணத்தின்படி அவருடைய சட்டத்திட்ட ஒழுங்கின்படி நாம் செயல்பட்டால் அவரை நாம் சந்திப்பது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.